இவர்களுடைய எஜமானர்களுக்கு விஜயை பார்த்தால் வரக்கூடிய அச்சம், நடுக்கம், கிளி, பயம், உதறல், அதுதான் இந்த மாதிரியான கூலிப்படையுடைய வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகளா வெளி உலகத்துல வந்து வெளிச்சம் போட்டு நிற்குது. விஜயை கேவலமா பேசுறதுக்கு ஒரு கூலிப்படையை ஏவி விட்டது யாரு? பெரிய புரட்சி கம்யூனிஸ்ட்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய கூலிப்படை, அண்ணா அறிவாலயத்தோட அல்சேஷன்கள் விஜயை பாஞ்சு போறான்றதை நம்ம பார்க்குறோம். விஜய் எவ்வளவு வேணா அரசுன்றதை விமர்சனம் பண்ண, திமுக கொடுக்குற காசுக்காக வந்து பிரைவேட் லைஃப் பற்றிலாம் வைக்கக்கூடிய விமர்சனங்கள், அந்த விமர்சனங்களை வைக்கக்கூடியவர்கள் நாயினும் கீழானவர்கள். ஊத்தி கொடுத்த உத்தமைக்கு பாய்ஸ்ல உல்லாசம்னு பாடினவர்கள் இன்னைக்கு பொத்தின்னு இருக்காரு. இதெல்லாம் பொழப்பா? இது ஒரு எவ்வளவு ஒரு ஈன பொழப்பு இது. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எந்த ஒரு பெண்ணை விஜயோட இணைச்சு நீ விமர்சனம் பண்ணாலும் நீ விஜய் இழிவுபடுத்தலாம், அந்த பெண்ணை இழிவுபடுத்தலாம். எந்த ஒரு பெண்ணை இழிவுபடுத்துற ஒருத்தனும் தான் தாயை இழிவுபடுத்தலாம். ஒரு பெண்ணை பொதுவெளியில் இழிவுபடுத்துவான். அவன் அரசியல்வாதியா இருக்கலாம், பாட்டு பாடுறவனா இருக்கலாம், எவனவனா இருக்கலாம். அவன் அடிப்படையில் தான் தாயை இழிவுபடுத்துவான். அவங்க பயப்படுறாங்க, விஜயை பார்த்து பயப்படுறாங்க, விஜயோட பாப்புலாரிட்டியை பார்த்து பயப்படுறாங்க. விஜயோட நேரடியாக மோத தைரியம் இல்லாத கோழைகள் தான் இப்படிப்பட்ட பெண்கள் விஷயத்தை முன்னால் எடுத்து பேசுது. கோழை, நேரடியாக மோத தைரியம் இல்லாதவன், விஷயம் இல்லாதவன், உங்களை பார்த்து பயப்படுறவன் அந்த இடி பிரிவுகள் தான் அதை செய்யும். மேடை போட்டு பேசுவான், மேடை போட்டு பாட்டு பாடுவான், ஒரு புரட்சி பாடுகிறாங்க. வெக்கமாலே உங்களுக்குலாம் நான் கேட்குறேன், வெக்கமால அவங்க வீட்டில் இருக்க பெண்கள் கேட்க மாட்டாங்களா அவனை? இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கூசில் நான் கேட்குறேன். அப்போ நீ காசுக்காக என்ன வேணா கேவலமானவன், காசுக்காக நீ என்ன வேணா பண்ணுவன்றது எனக்கு தெரியுது. மக்கள் உன் மூஞ்சில காரி துப்புறாங்கன்ற அறிவு கூட உனக்கு இன்னைக்கு இல்லையே. காசு ஒரு மனிதனை எவ்வளவு கீழே போய் ஆட்சியாளர் காலை நக்க வைக்கின்றதுக்கு இவர்கள் எல்லாம் உதாரணம்.